ஹாய், நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு பொட்டேட்டோ வச்சு ஒரு பண்ண போகிறோம். பொட்டேட்டோ வந்துட்டு ஒரு 3 பொட்டேட்டோ மீடியம் சைஸ் பாதிமாக வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளாக்ஸ் மாவு, பச்சரிசி மாவு, அப்புறம் வீட்டில் வந்து நான் வந்து ஒரு சப்பாத்திக்கு நான் வீட்டில் ஒரு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாவில் 4 ஸ்பூன் அது உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்ன சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காயத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள், உப்பு போட்டிருக்கேன். பிசைஞ்சு வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பொட்டேட்டோவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், நல்ல பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். வேறு எந்த மாவுமே இல்லை, ஒன்லி உருளைக்கிழங்கு, காயத்தூள், மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி 1 ஸ்பூன், நம்ம வீட்டில் அரைச்ச சப்பாத்தி மாவு. பாருங்கள், இந்த மாவு தான். எனக்கு பெட் கிராம்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது அழகாக போகுது. இது பாருங்கள், மக்களே இங்கே பாருங்கள், நம்ம செஞ்ச புது ரெசிபி ஃபைனலாக நல்லா சூப்பராக வந்துடுச்சு. ஸோ அதை நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி பண்ணியிருக்கேன். காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி, தக்காளி போட்டு சாரமாக ஒரு சட்னி அரைச்சிருக்கேன். பார்க்க லைட் கிரீன் மாதிரி இருக்கும், பட் செம்ம காரம். இதை தொட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். பசங்க சாப்பிடும்போது காமிக்கிறேன். பை. இந்த ரெசிபி நம்ம குருவிக்கூடு சேனல் ரெடி பண்ணது. இதுக்கு நம்ம பேரும் வச்சுட்டோம், க்ரன்ச்சி பன் பொட்டேட்டோ. எப்படி குருவிக்கூடு சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ண புது ரெசிபி க்ரன்ச்சி பன் பொட்டேட்டோ.